பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்தின் அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தில் பக்தனாகிய தாவீது சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அல்லவா? எத்தனை விதங்களில் தேவனை அனுபவித்தவராய், ருசித்தவராய், அழகாய் இந்த சங்கீதங்களை தாவீது பாடியிருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தேவன் தனக்கு செய்ய போகிறதை தன்னுடைய நம்பிக்கையாய் தாவீது அறிக்கையிட்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொன்னபடியே முழு இஸ்ரவேலுக்கும் அவரை ராஜாவாக்கி அவரை பெரியவனாக்கினார் அல்லவா? அன்பரே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தாவீதை போல அவருடைய காருண்யத்தினால், கிருபையினால் நம்மையும் பெரியவனாய் மாற்ற தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்படி அடங்கி இருக்கிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தால் நிச்சயமாகவே அவருடைய காருண்யம் நம்மையும் பெரியவனாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தாவீதை அவருடைய காருண்யம் பெரியவனாக்கிற்று. யோசேப்பை முழு எகிப்திலும் அவருடைய காருண்யம் பெரியவனாக்கிற்று. எஸ்தரையும் மொர்தேகாயையும் அவருடைய காருண்யம் பெரியவர்களாக்கிற்று. நிச்சயமாய் உங்களையும் அந்த தேவனுடைய காருண்யம் பெரியவனாக்கும். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. தாவீதுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்மை நம்புகிற, உம்மை நேசிக்கிற, உம்முடைய கரங்களில் அடங்கி இருக்கிறதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பெரியவர்களாக மாற்றுகிற திட்டத்தை உம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறீர். அந்த திட்டங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.